இன்றைக்கி நம்ம சின்ன கம்பியில் உள்ள மிஷினில் அட்டை பண்டல் போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னு பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ இதுதான். நம்ம அட்டை பண்டல் போகிறதுக்கு முன்னாடி சைடு டோரை கண்டிப்பாக நம்ம கவனிச்சாகணும். ஏன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. பண்டல் போடையில் இந்த டோரை இழுத்து பிடிச்சிருச்சுன்னா நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. அதனால் இந்த ராடை நம்ம டைட் பண்ணி ஓரளவு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சோம்னா தான் நம்ம அட்டை கரெக்டான சேஃபுக்கு வரும். நம்ம அட்டை ரெடியாக இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பண்டல் போடணும். நம்ம அட்டை பண்டல் போடுறதுக்கு முன்னாடி கீழே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அட்டை கண்டிப்பாக ஒன்று வச்சாகணும். அப்போ தான் நம்ம கீழே வந்து கயிறு கொடுத்து கட்டையில் எந்த இது இல்லாமல் மாட்டாமல் கரெக்டாக நம்ம முறையில் கட்ட முடியும். இப்போ நம்ம தேவையான அளவு அட்டை போட்டோம். ப்ரெஷரை நம்ம அமுக்கணுன்னா பண்டல் ரெடி ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்டல் போடையில் எவ்வளோ ஹைட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. பேலன்ஸு இந்த இருக்கிற அட்டையில் நம்ம போட்டோம்னா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 60 to 70 கிலோ அட்டை வெயிட் வந்துடும். இதை நம்ம கட்டி சைடு ஓரம் கட்டிடலாம். நம்ம ஒரு கட்டுக்கு தேவையான அளவு அட்டை ஃபுல் பண்ணியாச்சு. இதான் கடைசி அட்டை நம்ம மேலே வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி லெவலாக இருந்தால் தான் நம்ம கயிறு கொடுத்து கட்ட முடியும். தேவையான அளவு அட்டை போட்டு ப்ரெஷர் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ டோரை திறந்து நம்ம கட்டி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கீழேயும் மேலேயும் ஸ்ட்ராங்கான அட்டை கடைசியாக வச்சதுனால நம்ம கயிறு போகிறதுக்கு உண்டான கேப்பு கரெக்டாக இருக்குதுல்ல. இப்போ நம்ம கயிறு எடுத்து கட்டி பண்டலாக ரெடி பண்ணிடுவோம். இதுதான் நம்ம கட்ட வேண்டிய டொயின்னு. எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். இது அதை கட்ட வேண்டிய கம்பி. இப்போ நம்ம கட்டு கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இதோட மிஷினை தூக்கி கட்டு ஓரமாக வச்சிருவோம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அட்டலோட வேலை முடிஞ்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.